ஞாச திலக பிரகாஷிகை என்கிற மதுராந்தகம் சுவாமியினுடைய ஞாச திலக வியாக்கியானத்திலே இன்றைக்கு 11வது ஸ்லோகம். ஸ்வய்யாச்சார்யைர் விநிஹிதபராः தாவகாரங்கநாத த்வத்கைங்கர்ய பிரவண மனசः. மதுராந்தகம் வீரராவச்சர் மதுராந்த சுவாமியுடைய பேரன். त्वद्गुणास्वहदमत्ताः त्वय्येकस्मिन्नपि विजहतः मुक्तवत्साधनत्वं त्वच्छेषत्वस्वरसरसिकाः सूरयो मे स्वदन्ताम्. இதற்கு இந்த வியாக்கியானம் இப்படி அவதாரிக்கிறது. கீழ் ஸ்லோகத்திலே தாமே அனுஷ்டிக்கும் பிரபத்தியை அருளி செய்தார் என்று அதற்கு ஸ்வநிஷ்டை என்று பெயர். இதிலே ஆச்சாரிய நிஷ்டையை அருளி செய்கிறார். அதாவது பிரபத்தியை அனுஷ்டிப்பதற்கு பல பிரகாரங்கள் இருக்கின்றன. தானேயும் கூட அனுஷ்டிக்கலாம். அதாவது பிரபத்தியினுடைய அங்கங்களை எல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டவன் காலட்சேபம் பண்ணின பிற்பாடு ஸ்வநிஷ்டையாக பிரபத்தி பண்ணி கொள்ளலாம். அல்லது நாம் எல்லாரும் பண்ணிக்கொள்வது போல ஒரு ஆச்சாரியனை ஆசிரியனம் பண்ணி அவர் மூலமாக நம்முடைய ஆத்ம சமர்ப்பணத்தை பகவானிடம் நாம் பண்ணலாம். அவர் நமக்கு பண்ணி வைத்து தருவார். இப்பொழுது இந்த இரண்டாவது பிரகாரம் இருக்கிறதே ஆச்சாரிய நிஷ்டை என்பது, அதை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார். त्वयि ஆச்சார்யைஹி விநிஹிதபராஹா என்று ஆரம்பித்து, ஹே ரங்கநாதா, त्वयि உன்னிடத்திலே ஆச்சார்யைஹி அவரவர்களுக்குரிய ஆச்சாரியர்களாலே விநிஹித பராஹா விநிஹித வைக்கப்பட்ட பராஹா சுமையை உடையவர்கள், அதாவது ஆச்சாரியர்கள் மூலமாக பரநியாசம் பண்ணினவர்கள். அவர்களை பற்றி இங்கே 7 தகவல்கள் தரப்போகிறார். ஆச்சாரியர் விநிஹிதபராக என்பதே ஒரு தகவல். ஆச்சாரிய நிஷ்டை என்பதே மிகவும் சிறந்தது என்று ஸ்வநிஷ்டை, உக்தி நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை என்று பிரபேதங்கள் இருக்கின்றனவே. அதிலே ஆச்சாரிய நிஷ்டை என்பது அவரவர்களுடைய ஆச்சாரியர்களை ஆசிரியித்து அந்த ஆச்சாரியர்கள் அவர்களுக்கு பரநியாசம் பண்ணி வைப்பது என்பது. அவர்கள் அப்படி பரநியாசம் பண்ணி வைக்கப்பட்டவர்கள், அப்படி தங்களுடைய பரத்தை நியாசம் பண்ணினவர்கள் தாவகாக உன்னுடையவர்களாகிறார்கள். எல்லாருமே அவனுடையவர்கள் தான். பகவானுடைய சொத்தாக இல்லாமல் இருப்பவர்கள் என்று எவருமே கிடையாது. இருந்தாலும் இவர்களை ரங்கநாதா உன்னுடையவர்கள் என்று சொல்வதிலே என்ன கருத்து இருக்கும் என்றால், மற்றெல்லாரும் உன்னுடைய சேஷபூதர்களாக இருந்தாலும் கூட இவர்கள் உன்னுடைய அபிமானத்தை அதிகமாக பெற்றவர்கள், உன்னுடைய தமர்கள் என்று சொல்ல தகுந்தவர்கள், பாகவதர்களிலேயும் ஒரு நிலை உயர்ந்தவர்கள், ஆச்சாரியர்கள் மூலமாக பரநியாசம் பண்ணிக்கொண்ட பாகவதர்கள். அவர்களை நீ உன்னுடையவர்களாக நினைக்கிறாய் என்கிற காரணத்தாலே தாவகஸ்தாவக என்று அபிஸ்தவத்திலே சொன்னார் போலே அவர்கள் தாவகர்கள் ஆகிவிடுகிறார்கள், உன்னை சேர்ந்தவர்கள் என்று. பிரவண மனசஹ, அவர்கள் தங்கள் பொறுப்பு ஆத்ம சமர்ப்பணத்தை கூட ஆச்சாரியர் மூலமாக பண்ணிக்கொண்ட இவர்கள் உன்னுடைய கைங்கரியத்திலேயே மனதை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிரதான விருத்தியே பகவத் கைங்கரியம் என்பதுதான். பகவானுடைய குணங்களை ஆஸ்வாதம் பண்ணி ரசித்து அதனாலே மத்தாக சற்று மதம் பிடித்தவர்கள், சுவாபிமானம் கொண்டவர்கள், சிறிது கிறக்கம் கூட கொண்டவர்கள்,
எப்படியானால் போதை பொருள்களை உட்கொண்டவர்கள் அவசர்களாக ஆகிறார்களோ அதே போல உன்னுடைய குணாஸ்வாதம் அதிகமாக பண்ணி அதனாலே மதம் பிடித்தவர்களாக ஆகிறார்கள் அவர்கள். ஏகஸ்மின்னபி விஜஹதஹ முக்தவத் சாதனத்வம். ஒரு பலனுக்காகத்தான் நாம் எல்லாரும் பாடுபடுகிறோம். அந்த பலம் பகவத் பிராப்தி என்பது. அதற்கு உபாயம் என்ன என்பதிலேதான் சற்று வித்தியாசம் இருக்கிறது. பகவத் பிராப்திக்கு பகவானே தான் உபாயனம் என்று சொல்கிறோம். அந்த ரீதியிலே சரணாகதி என்ற உபாயத்தை அனுஷ்டிப்பவன் கூட போன ஸ்லோகத்திலே சொன்ன மாதிரி ஸ்வயி உபாயதீஹி, பகவான் தான் உபாயம் என்கிற புத்தியானது இந்த சரணாகதிக்கு இருக்கிற உபாயத்துவத்தை கூட மறைத்து விடுகிறது. அபிஹித ஸ்வோபாய பாவா என்று. ஆஹா, சில பேர் சரணாகதி தான் உபாயம் என்று இருக்கிறார்கள். சில பேர் அந்த சரணாகதியும் கூட உபாயம் என்று கருதப்படுகிற சரணாகதியும் கூட நீ உபாயம் என்பதைத்தான் சொல்லுகிறதானபடியினாலே அது ஒரு வியாஜ மாத்திரமே. வஸ்துதா பகவானே உபாயம் என்று சொல்கிறார்கள். அதை போன ஸ்லோகத்திலே பார்த்தோம். ஆனால் இந்த ஸ்லோகத்திலே அதற்கும் ஒருபடி மேலே போய் உன்னிடம் கூட இருக்கிற உபாயத்துவத்தை விட்டு விடுகிறார்கள் என்றிருக்கிறது. அதாவது சரணாகதியே உபாயம் என்று நினைப்பவர் ஒருபடி கீழே, சரணாகதி உபாயம் என்பது இல்லை, அது ஒரு வியாஜம்தான், பகவான் தான் உபாயம் என்று நினைப்பவர் ஒருபடி மேலே, அதற்கும் மேலே ஒருபடி பகவான் கூட உபாயம் இல்லை, சாதனத்துவம் பகவானிடம் கூட இல்லை என்று நினைப்பவர்கள். அவர்கள் யார் என்றால், ஆச்சாரியரை நான் ஆசிரயித்து விட்டேன், என்னுடைய ஆச்சாரியர் என்னுடைய ஆத்மாவை பகவானிடம் சமர்ப்பித்து விட்டார், அதனாலே எனக்கு பலம் கிடைக்கப் போவது நிச்சயம். இதிலே உபாயம் யார் என்றால் என்னுடைய ஆச்சாரியர் தான். அவர்தான் எனக்கு உபாய பூதர். அவர் மூலமாகத்தான் எனக்கு ஆத்ம சமர்ப்பணம் நடந்தது. பகவான் சித்தோபாயமாக இருக்கட்டும், ஆனால் ஆச்சாரியன் தான் எனக்கு உபாயமாக நின்று நடத்தி கொடுத்தார் என்று நினைப்பதனாலே பகவானிடம் இருக்கிற சாதனத்துவம் இருக்கிறதே உபாயத்துவம், அதை கூட விட்டு விடுகிறார்கள். அந்த ஆச்சாரிய நிஷ்டர்கள் அவர்கள் முக்தவத், முக்தாத்மாக்கள் போல இருக்கிறார்கள். பத்த ஜீவர்கள் போல வாழ்க்கை நடத்துவதில்லை. முக்தாத்மாக்களிடம் நீ யாரை உபாயமாக கொள்ளுகிறாய் என்றால் அவர்கள் தான் பல தசைக்கு வந்து விட்டார்களே. பத்தாத்மாக்களாக இருக்கிற போது உபாயத்தை அனுஷ்டித்தார்கள், இப்பொழுது பலன் கிடைத்து விட்டது. பலன் கிடைத்த பிறகும் கூட அந்த பகவத் பிராப்தி, பகவத் கைங்கரியம், பகவத் சேஷத்துவம் எல்லாம் இருக்கிறது. அவர்கள் பகவானிடம் உபாயத்து புத்தியை விட்டு விடுகிறார்கள் இப்பொழுது. ஏனென்றால் உபாயம் தன்னுடைய காரியத்தை பண்ணி முடித்து விட்டது, இப்பொழுது பலானுபவம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த முக்தாத்மாக்கள் எப்படி பகவானை உபாயம் என்று நினைப்பது கிடையாதோ, பகவானை இப்பொழுது முக்தர்கள் ஆன பிறகு பகவானுடைய உபாயத்துவத்தை விட்டுவிட்டு பகவானுடைய உபேயத்துவத்தை மட்டும் பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உபாயம் உபேயம் என்று இரண்டு பதங்கள் இருக்கின்றன. உபாயம் என்பது வழி, உபேயம் என்பது எதற்கு அது வழியோ, அது எதை அடைவதற்காக நாம் உபாயம் பண்ணினோமோ அது உபேயம். பொதுவாக உபேயம் என்பது பகவத் பிராப்தி, பகவத் கைங்கரியம், ஸ்ரீவைகுண்டம் என்பதெல்லாம் உபேயம். அதற்கு உபாயம் சரணாகதி, பக்தி யோகம் முதலெல்லாம் உபாயம். இப்பொழுது எது உபாயம் என்று கேட்டால், முக்தாத்மாக்கள் கேட்டால் உபாயம் அவர்களுக்கு பகவானாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த உபாயத்த புத்தி இப்பொழுது விட்டுவிட்டார்கள். அவர்களுக்கு அது தேவையில்லை, பலன் கிடைத்து விட்டது. அதே போல முக்தாத்மாக்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே உபாயத்துவ புத்தியை விட்டு விட்டார்கள் பகவானிடம்.
வேறொரு காரணத்தாலே இந்த ஆச்சாரிய நிஷ்டர்கள் பகவானிடம் உபாயத்துவ புத்தியை விட்டு விடுகிறார்கள். அதற்கு பதில் தங்கள் தங்கள் ஆச்சாரியர்களிடம் உபாயத்துவ புத்தியை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த சூரஜக மகான்கள், ஞானிகள், வித்வான்கள் அவர்களுக்கு இங்கேயே கூட ஆனந்தம் வர ஆரம்பித்து விடுகிறது. பகவானுடைய சேஷர்கள் என்பதாலே, அந்த அடிமையினாலே, அடிமை தொழில் பூண்டதனாலே ஸ்வரசமாகவே அவர்கள் ரசிகர்களாக ஆகிறார்கள், ஆனந்தம் பெறுகிறார்கள் கைங்கரிய விருத்தியிலேயே. அப்படிப்பட்ட சூரிகள் இந்த உலகத்தில் நடமாடுகிறார்களே, அவர்கள் மே ஸ்வதந்தாம், எனக்கு ருச்சிக்கட்டும் என்ற அர்த்தம். அதாவது எனக்கு இன்பம் பயக்கட்டும். அவர்களாலே, அந்த அத்தகைய மகான்களை சேவிப்பதாலே, அவர்களோடு பழகுவதாலே, அவர்களோடு உரையாடுவதாலே நான் ரசத்தை, ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை பெறுவேனாக என்று இந்த ஸ்லோகம் ஆச்சாரிய நிஷ்டை என்ற பரண்யாச அனுஷ்டானத்தை பண்ணினவர்களை புகழ்ந்து பேசுகிறது. சூரயோமே ஸ்வதந்தாம். இந்த ஸ்லோகத்திலே இருக்கிற தகவல்களை நாம் இப்பொழுது ஏற்கனவே சொன்னபடி திரட்டி பார்த்தோமானால், முதல் தகவல், உன்னிடம் தங்கள் சுமையை ஆச்சாரியர்கள் மூலமாக சமர்ப்பித்தவர்கள் சிறந்தவர்கள். என்று முதல் பாதமே தெரிவிக்கிறது. தாவகாரங்கநாத என்று அதற்கு பிறகு அவர்கள் உன்னவர்கள் என்கிறது. ஏற்கனவே சொன்னபடி பகவத் அபிமானத்தை அதிகமாக பெற்றவர்கள். அதாவது அவர்கள் பகவானுக்கு பிரியராகிறார்கள். பகவான் சில பேரை அதிக பிரியர்களாக கருதுகிறான். அந்த கோஷ்டியை சேர்ந்தவர்கள். பிரவண மனசா, உன்னுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்ட மனதை உடையவர்கள். உன்னுடைய குணங்களை சுவைத்து அதனாலே சற்று கிறக்கமடைந்தவர்கள். உன்னிடமும் கூட சாதனத்துவத்தை விட்டவர்கள். விஜகதஹ முக்திவதி சாதனத்வம் ஏகஸ்மின்னபி விஜகதோ முக்தவத் சாதனத்வம். பகவான் தான் சாதனம் என்கிற எண்ணத்தையும் விட்டு ஆச்சாரியர்களிடம் அந்த அளவுக்கு நிஷ்டை கொண்டவர்கள். முக்தவதே, முக்தர்களை போன்றவர்கள். சில அம்சங்களிலே பார்த்தால் முக்தாத்மாக்கள் எல்லாம் இப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லலாம்படி மாதிரிகளாக இந்த லோகத்திலே நடமாடுபவர்கள். உனக்கு சேஷர்களாக இருப்பதை ஸ்வரசமாக ரசிப்பவர்கள், சுவாரஸ்யத்தோடு ரசிப்பவர்கள். உன்னுடைய அடிமை தொழில் இருக்கிறதே, உனக்கு அடிமை பண்ணுகிற தொழில், அதை மகிழ்ச்சியோடு பண்ணுபவர்கள். சூரஜமே ஸ்வதந்தாம், சூரிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் ரசிகனாவேன், அவர்களாலே எனக்கு இன்பம் வரட்டும் என்று பிரார்த்தனை இந்த ஸ்லோகத்திலே. இதிலே சூரயக என்று சிலரை சொன்னார்களே, ஆச்சாரிய நிஷ்டர்களை சொன்னாரே, அவர்களை பற்றி 8 விஷயங்கள் சொல்லி இருக்கிறார். அந்த 8ஐயும் இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது என்பது, ரங்கநாதனே, உன் பக்கலிலே ஆச்சாரியர்களாலே பர சமர்ப்பணம் செய்ய பெற்றவர்கள். இந்த பக்தியானது பிரகாசிக்கா வியாக்கியான பக்தி. உன் பக்கலிலே ஆச்சாரியர்களாலே பர சமர்ப்பணம் செய்ய பெற்றவர்கள், இவர்களுடைய ஆத்மாவை, இவர்களுடைய ஆத்ம ரக்ஷண பரத்தை
ஆச்சாரியர்கள் மூலமாக பகவானிடம் சமர்ப்பணம் செய்ய பெற்றவர்கள். ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே ஒரு வரி இருக்கிறது, தவ பரோஹமகாரிஷி தர்மிகை சரணமித்யபிவாச்சமுதைரியம் என்று. தவ பரோஹமகாரிஷி தார்மிகை, தார்மிகை என்று இங்கே சொன்னதுதான் ஆச்சாரியர்களாலே. தவ உனக்கு பரஹ சுமையாக அகம் நான் அகாரிஷி பண்ணப்பட்டேன். என்னை ரட்சிக்கும் சுமையானது உன்னிடத்திலே வைக்கப்பட்டு விட்டதனாலே நான் உன்னுடைய சுமையாக அவர்களாலே ஆக்கப்பட்டேன், தார்மிகர்களாலே என்று ஆச்சாரியர்கள் மூலமாக பரநியாசம் பண்ணுவதை பற்றி பேசினாரே ஸ்தோத்திர ரத்னத்தில், ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தில். அதன்படிதான் பரநியாச அனுஷ்டானம் நடைபெற்று வருகிறது. அனுஷ்டிப்பவர்கள் கூட மதீயத்வேன அபிமதஸ்ய அஸ்ய சேதனஸ்ய வா என்று சொல்லிதான் பரநியாசம் அனுஷ்டிக்கிறார்கள். தனக்கு தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிப்பது மட்டும் இல்லாமல் தன்னோடு கூட என்னவன் என்று யாரை நான் நினைக்கிறேனோ அந்த சேதனனுக்கும் பரநியாசம் பண்ணுகிறேன் என்று. மதீயத்வேன என்னை சேர்ந்தவன் என்று அபிமதஸ்ய நான் எவனை அபிமானிக்கிறேனோ அந்த சேதனனுக்கும் ஆத்மரக்ஷா பர சமர்ப்பணம் பகவானிடம் பண்ணுகிறேன் என்று ஆச்சாரியர் சொல்லுகிறார். சிஷ்யர்களுக்கு ஆச்சாரியர்கள் பர சமர்ப்பணம் இப்படி பண்ணுவிக்கிறார்கள். ஞாச தசகத்திலே ஒரு ஸ்லோகம், மாம் மதீயஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் என்று. ஆச்சாரியனிடம் எதை சமர்ப்பிக்கிறார்? ஆச்சாரியர் பகவானிடம் எதை சமர்ப்பிக்கிறார் என்றால், முதலிலே மாம் என்று தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கிறார். மதீயம் நிகிலம் என்று தன்னுடைய ஆத்மாவை மட்டுமின்றி தன்னுடைய வஸ்துக்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறார். அந்த வஸ்துக்களிலே அடங்குகிறது சேதனா சேதனாத்மகம். என்னை சேர்ந்த சேத்தனர்கள், என்னை சேர்ந்த சேத்தனங்கள் எல்லாம் பகவானிடம் சமர்ப்பிக்கிறேன் என்கிறார். என்னை சேர்ந்த சேத்தனர்கள் என்பதிலேதான் அவ்வப்பொழுது பரநியாசம் பண்ணி கொள்ளுகிற சிஷ்யர்கள் அடங்குகிறார்கள். இன்றைக்கு 10 பேருக்கு பரநியாசம் நடக்கிறது என்றால் அந்த 10 பேரும் மதீயம் சேத்தனம் என்று இங்கே வருகிறதே அதிலே அடக்கமாகிறார்கள். ஆச்சாரியர் பர சமர்ப்பணம் பண்ணுவிக்கும் பொழுது என்னை சேர்ந்தவனான இந்த சேத்தனனை உன்னிடம் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்கிறார். அதை ஞாச தசகத்திலேயும் நாம் பார்க்கிறோம். மாம்மதீயஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் ஸ்வகைங்கர்யோபகரணம் வரதஸ்வீகுரு ஸ்வயம் என்று. அப்படி சமர்ப்பித்த பிறகு சமர்ப்பிக்கப்பட்ட அந்த சேத்தனர்களும் அச்சேதனங்களும் பகவத் கைங்கரியத்துக்கு உபகரணமாக ஆகிறார்கள் என்கிறது உத்தரார்த்தம். அதனால்தான் இங்கேயும் அடுத்த வரி அப்படி சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு கைங்கரிய பிரவண மனசா என்று இருக்கிறது. பகவத் கைங்கரியத்திலே மட்டும் மனசு ஈடுபாடு கொண்டிருக்கிறது என்று. அவர்களுடைய விருத்தியே அதுதான், பகவத் பாகவத கைங்கரியம் என்பதுதான். என்பதற்கு ஆளவந்தார் ஸ்தோத்திரம் முதலியவற்றிலிருந்து பிரமாண வச்சனம் காட்டினோம். அடுத்தது தாவகாக. தாவகாக என்றால் உன்னை சேர்ந்தவர்கள் என்று. ரங்கநாதனுக்கு சில பேர் தன்னை சேர்ந்தவர்கள் என்ற அபிமானம் கொண்டிருக்கிறார் அவர். இங்கே பங்கி பிரகாசிகா பங்கி, உனக்கு விசேஷ அபிமான விஷய பூதர்கள் என்று. தாவகாக அர்த்தம். தாவகாகன உன்னவர் என்று சுருக்கமாக அர்த்தம் சொல்லலாம். உன்னவர் என்று யாரை சொல்வது என்றால், உன்னுடைய விசேஷமான அபிமானத்துக்கு யார் யார் பாத்திரமாக ஆகிறார்களோ அவர்கள் தாவகர்கள். யாரை இங்கே ரங்கநாதனே உன்னுடையவர்கள் என்று சொல்கிறார் என்றால்,
ஆச்சாரியர்கள் மூலமாக பர சமர்ப்பணம் பண்ணி கொண்டவர்களை பகவான் விசேஷமாக அபிமானிக்கிறான். அந்த விசேஷ அபிமானத்துக்கு இவன் பாத்திரமாகிறான் என்று இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். விசேஷ அபிமான விஷயபூதர்கள். பகவானுடைய அபிமானம் பல பேரிடத்திலே பலவாறாக பல படியாக இருக்கக்கூடும். எவன் ஆச்சாரியன் மூலமாக பகவானிடம் பரத்தை சமர்ப்பித்தானோ அவனிடம் விசேஷ அபிமானம், ஒரு சிறந்த தனிப்பட்ட விலட்சணமான ஒரு அபிமானம் வருகிறது பகவானுக்கு, இவன் நம்மை சேர்ந்தவனாயிற்றே என்று. அந்த அபிமானத்துக்கு விஷயமாக பாத்திரமாக எவர்கள் ஆகியிருக்கிறார்களோ அவர்கள் விசேஷாபிமான விஷய பூத்தர்கள். அவர்களைத்தான் இங்கே தாவகாக என்ற பதம் தெரிவிக்கிறது. ஆச்சாரிய நிஷ்டர்களை பகவானுக்கு அவ்வளவு பிடிக்கும். அவர்களிடம் இவன் நம்மவன் என்கிற அபிமானம் அதிகமாக ஏற்படும் என்ற கருத்து. சில பேர் நினைக்கலாம், எல்லாருமே தாவகர் தானே, பகவானை சேர்ந்தவர்கள் என்று இல்லாமல் யாராவது உண்டா? சர்வ சேதனா சேத்தனமும் பகவானுடைய சொத்து தானே. அதனாலே ரங்கநாதா தாவகா என்று சொன்னால் அதில் எல்லாருமே அடங்குமே என்றால் அதற்குத்தான் வியாக்கியானம் காண்பிக்கிறது. ரங்கநாதனுக்கு எல்லாரும் தமர்கள் ஆனாலும், எல்லாரும் அவனுடையவர்கள் தான் என்றிருந்தாலும், சில பேரிடம் அவனுக்கு விசேஷமான அபிமானம் இருக்கிறது. அவர்களை மற்றவர்களிடமிருந்து பிரித்து அவர்களை தாவகர்கள், ரங்கநாதனை சேர்ந்தவர்கள் என்று அவன் அபிமானப்படி லோக விவகாரம் நடைபெறுகிறது. அவனுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் என்றால் தன்னுடைய பக்தர்களை ரொம்ப பிடிக்கும் என்று. பகவத்கீதையிலே பகவான் தனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், எப்படிப்பட்ட குணங்களை, ஆச்சாரங்களை, நடத்தைகளை உடையவனை பிடிக்கும் என்று பலவாறாக விளக்கி அருளியிருக்கிறார். யோமே பக்த சமே பிரிய என்று பகவானுக்கு பக்தர்களை ரொம்ப பிடிக்கும். அந்த பக்தர்களிலேயும் சில பேர் பக்தர்களுக்கு பக்தர்களாக இருக்கிறார்களே, அடியார்க்கடியவன் என்று. பெருமாளே சில பேரை அடியவர்க்கு ஆட்படுத்துகிறான் என்று அமலநாதிபிரான் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்களை பெருமாளுக்கு இன்னும் அதிகமாக பிடிக்கும் என்று சம்மிதைகள் சொல்லுகின்றன பாஞ்சராத்திரத்திலே. மம மத்பக்த பக்தேஷு பிரீதிரப்யதிகா பவேத் என்று. மம எனக்கு, பகவான் சொல்லுகிறார், எனக்கு, மது பக்த என்னுடைய பக்தர்களுடைய, பக்தேஷு பக்தர்களிடத்திலே, எனக்கு கைங்கரியம் பண்ணுவதை காட்டிலும் எனக்கு கைங்கரியம் பண்ணுபவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்களே அவர்களிடத்திலே பிரீத்திகி, என்னுடைய உகப்பு, அபியதிகா பவேதி, மிகவும் அதிகமாக ஆகும் என்று பகவான் அருளுகிறார். அதனாலேதான் ஆச்சாரிய நிஷ்டர்கள் பகவானுக்கு விசேஷாபிமான விஷயபூதர்களாகிறார்கள். நாம நேரடியாக பகவானிடம் சென்று பர சமர்ப்பணம் பண்ணி கொள்ளலாம், அது சாஸ்திர சம்மதம்தான், அதில் தப்பில்லை. இருந்தாலும் கூட நாம் நேரடியாக பக்தனாகாமல் பக்தனுடைய பக்தனாக ஆவது நல்லது. அவருக்கும் பக்தன் என்று உன் அடியார்க்கு அடியார், அடியார் நீக்கமில்லா அடியார்த்தம் அடியார் 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 அவரேயம் கோக்கள் என்று அந்த பர்வ எத்தனை அடியார் பதம் போடுகிறோமோ அடியார்க்கடியவன் என்று சொன்னார். எஸ் சப்த பர்வவியவதான துங்காம் சேஷத்வ காஷ்டாம் அபஜன் முராரே என்று சொல்கிறபடி அடியவர்க்கு அடியவரானால் இன்னும் பகவானுக்கு பிடிக்கும். எதற்காக பாகவத கைங்கரியம் பண்ண வேண்டும்? பாகவதர்களும் நம்மை போன்றவர்கள் தானே.
நானும் ஒரு பாகவதன் தானே, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பாகவதனாக இருந்தால் அவனுக்கு நான் ஏன் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறவர்களுக்கு இது உத்தரம். பெருமாளுக்கு தனக்கு நேரடியாக கைங்கரியம் பண்ணுகிறவர்களையும் பிடிக்கும், தனக்கு கைங்கரியம் பண்ணுகிற பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணுகிறவர்களையும் பிடிக்கும். இதிலே இரண்டாவது சாராரே அதிகமாக பிடிக்கும் என்று அவர் சொல்கிறார். பிரீத்தி ரப்யதிகா பவேத் என்று. அதனாலே பெருமாளுக்கு எதை பிடிக்குமோ அதைத்தானே நாம் பண்ண வேண்டும். பெருமாளுக்கு தன்னுடைய அடியவர்களுக்கு அடியவராக இருப்பதை அதிகமாக பிடிக்கும் என்று சொன்னதனாலே நாம் பாகவத கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று புருஷார்த்த காஷ்டாதிகாரத்திலே, ரகசிய திரைசாரத்திலே இதனுடைய விளக்கம் இருக்கிறது. அதனாலே இங்கே தாவகா, ரங்கநாதனே உன்னுடைய விசேஷ அபிமானத்துக்கு விஷயபூதர்கள் ஆகிறார்கள். இப்படி ஆச்சாரியர்கள் மூலமாக பரநியாசம் பண்ணி கொண்டவர்கள் எல்லாரும் கைங்கரிய பிரவண மனசா என்று இங்கே சொன்ன 8 விசேஷங்களிலே மூன்றாவது விசேஷம் உன்னுடைய கைங்கரியத்தில் ஊற்றம் பெற்றவர்கள் என்பது பிரகாசிக்கா பங்கி. இந்த வியாக்கியானத்திலே இருக்கிற வார்த்தை உன்னுடைய கைங்கரியத்திலே ஊற்றம், ஊற்றம் என்றால் மனோபினிவேசம், மனசிலே அவ்வளவு பாரிப்பு கொண்டவர்கள், அதிலே ஈடுபாடு கொண்டவர்கள். இவருடைய கருத்து பெருமாளுக்கு கைங்கரியத்திலே பிரவண மனஸ்கர்களாக எல்லாரும் தான் இருப்பார்கள். பிரபத்தியிலே பல நிஷ்டைகள் வழிகள் இருக்கின்றன. ஸ்வநிஷ்டை, உக்தி நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை என்று. எந்த நிஷ்டையில் இருந்தாலும் அவர்கள் பகவத் கைங்கரியம் தான் பண்ண போகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது கைங்கரிய பிரவண மனசக என்று ஆச்சாரிய நிஷ்டைக்காரர்களுக்கு இங்கே தனியாக சொல்வது போல் இருக்கிறது என்றால் கருத்து அவர்கள் உன் கைங்கரியங்களில் பிரவணர்களாக ஆவதற்கு அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகம் காரணமாக இருந்திருக்கிறது. நாம் ஒரு ஆச்சாரியனை சென்று ஆசிரியிக்கிறோம், அந்த ஆச்சாரியன் நமக்காக பரநியாசம் பண்ணி வைக்கிறார், அந்த ஆச்சாரியன் நம்மை அனுகிரகிக்கிறார். அதனாலே நாம் பகவத் கைங்கரிய பிரவண மனஸ்கர்களாக ஆகிறோம். நம்முடைய மனசு பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபடுகிறது. அப்படி ஈடுபட வைக்கிறது கூட நாம் ஆசிரியத்த ஆச்சாரியன் நம்பால் பண்ணின அனுகிரகம்தான் என்று. இவர்கள் மற்றவர்களைப் போல கைங்கரியம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி நிறுத்தி விடாமல் இவர்கள் கைங்கரியம் பண்ணுவதிலேயே ஒரு படி சிறப்பாக பண்ணுகிறார்கள். என்ன என்றால் பிரவண மனசகா என்று. அதை மனதார பண்ணுகிறார்கள், அதை ஈடுபாட்டோடு பண்ணுகிறார்கள். நாம் பண்ணுகிற ஒவ்வொரு கைங்கரியமும் பகவானுக்கு உகப்பு என்பதோடு கூட நமக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஆச்சாரியனுக்கும் உகப்பாகும் என்று நினைக்கும் பொழுது அவர்களுக்கு ஈடுபாடு அதிகமாகிறது. அதனாலே அவர்கள் பிரவண மனசகா என்ற நிலையை அடைகிறார்கள். கைங்கரியத்திலே விருப்பம் கொள்ளுகிறார்கள். ருச்சி, ஊற்றம், ஈடுபாடு அதையெல்லாம் குறிக்கிற பதம்தான் பிரவண என்பது. பிரவணத்துவம் என்பது பிராவண்யம் என்றாகும். அவர்களுக்கு கைங்கரியத்திலே பிராவண்யம் ஏற்படுகிறது. கைங்கரிய பிரவண மனசகா ஸ்வத்குணாஸ்வாதமத்தாக. ரகசியத்திரைசாரத்திலே உத்தர அதிகாரத்திலே இப்படி சரணாகதி அனுஷ்டித்தவன் பின்னாலே சரணாகதி அனுஷ்டித்த பிறகு எந்த மாதிரியாக பொழுதுபோக்குவான் என்பதை பற்றி சொல்லும் பொழுது பகவத் குணங்களை கீர்த்திப்பான். அதனாலே அவனுக்கு ஒரு ஆஸ்வாதம், ருச்சி ஏற்படும். அது எந்த அளவுக்கு போகும் என்றால் குலசேகராழ்வார் பெருமாள் திருமொழியில் சொல்வது போல பித்தனாயொழிந்தேன் எம்பிரானுக்கே என்று அதிலே ஒரு மத்தத்தன்மை ஏற்படும். மத்தாக என்றால் மதம் கொண்டவர்கள், மத்தர்கள் என்று.
பெருமாளுடைய குணங்களிலே ரசிப்பதனாலே மதம் கொண்டவர்களாக ஆகிறார்கள். இங்க இருக்கிற பிரகாசிகா பங்கி, உன் குணானுபவத்தாலே திருப்தி பெற்றுள்ளார்கள் என்று. அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மகிழ்ச்சியானது பகவத் குண அனுபவத்தாலே வந்திருக்கிறது என்று. பகவானுக்கு எவ்வளவோ குணங்கள் இருக்கின்றன. வாத்சல்ய, சௌஷீல்ய, சுவாமித்வ, சௌலபிய என்று நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம். சரணாகதி கத்தியத்திலே இது ஒரு சூர்ணிகை இருக்கிறது. அதில் 25 குணங்கள் இருக்கின்றன. அந்த குணங்களை நாம் எப்படி ஆஸ்வாதிப்பது, ருச்சிப்பது என்றால், அந்த குணங்கள் எந்தெந்த சரித்திரங்கள் மூலமாக வெளிப்படுகின்றனவோ அந்த பகவத் குண சேஷ்டிதங்களையும் சேர்த்து அனுபவிக்கும் பொழுது அந்த குணத்தை நன்றாக அனுபவிக்க முடிகிறது. அந்த குண ஆஸ்வாதத்தை பண்ணி அதனாலேயே மதம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள். ஏன் மதம் என்றால், உன்னுடைய குணமானது உன்னுடைய தொண்டர்களை கிறங்கடிக்கிறது. அவர்கள் மனசு பரவசமாக ஆகிவிடுகிறது. உன்னுடைய குணங்களை அவர்கள் சுவைக்கும் பொழுது மதம் பிடித்தது போல ஆகிறது. தன் நிலை மறக்கிறார்கள், மெய்மறந்து ஆடி பாடுகிறார்கள், கண்ணீர் மல்க அழுகிறார்கள். அழுதும் தொழுதும் ஆடிக் காண்பன் பாடியலற்றுவன் என்றெல்லாம் ஆழ்வார்கள் பண்ணுவது போல மத்தர்களாக ஆகிறார்கள். இவ்வளவும் அந்த ஆச்சாரியனை ஆசிரியத்ததனாலே, ஆச்சாரியன் பண்ணின அனுகிரகத்தினுடைய விளைவாக பகவத் குணாஸ்வாதம் இவர்களாலே பண்ண முடிகிறது. ஸ்வத்குணாஸ்வாதமத்தாக त्वय्येकस्मिन्नपि विजहतः முக்தவத் சாதனத்துவம். முக்தவத் என்பதை அடுத்த விஷயமாக வைத்துக் கொள்வோம். முக்தர்கள் போல் இருக்கிறார்கள் என்பதை பின்னாலே பார்ப்போம். பகவானிடத்தில் கூட உபாயத்துவத்தை விட்டு விடுகிறவர்கள் என்று. பிரகாசிகா பங்கி, உன் ஒருவனிடமும் கூட சாதனத்துவத்தை விட்டு விடுகிறார்கள் என்று. இதற்கு முன் ஸ்லோகத்திலே என்ன சொன்னார்? त्वय्येव त्वदुपायधीरपि हितस्वोपाय भावास्तु नः என்று त्वय्येव त्वदुपायधी என்று சொன்னார். பகவான் தான் உபாயம். பகவானை அடைவதற்கு இந்த சரணாகதி எல்லாம் வியாஜம் மட்டும்தான் என்று. இப்பொழுது முன் ஸ்லோகத்தில் சொன்னதற்கு மாறாக பேசுகிறார். பகவானை அடைவதற்கு பகவானே உபாயம் என்ற நிலையை தாண்டி, பகவான் கூட உபாயம் கிடையாது, நான் ஒரு ஆச்சாரியனை ஆசிரியத்தேனே, அவருடைய கருணை தான் உபாயம் என்று அந்த நிலைக்கு போய்விடுகிறார்கள் இவர்கள். நீயும் கூட உபாயமில்லை என்று கருதுகிறார்கள் இந்த ஆச்சாரிய நிஷ்டர்கள். பலன் என்னவோ பகவத் பிராப்தி தான். அந்த பலம் எதன் வழியாக கிடைக்கிறதோ அந்த உபாயம் சரணாகதி என்று முதல் படிக்காரன் நினைத்து கொண்டிருந்தான். அதுதான் நமக்கு அந்த பலனை பெற்றுத் தருகிறது என்று. சரணாகதியினுடைய சூக்ஷ்ம ஞானம் பெற்றவன் சரணாகதி ஒரு வியாஜம் மட்டுமே, பகவான் அனுஷ்டிக்க சொன்னபடி நாம் சரணாகதியை அனுஷ்டித்தோம், வாஸ்தவத்திலே இது ஒரு சாக்கு, இதை சாக்கிட்டு கொண்டு பகவான் தான் உபாயாந்தர ஸ்தானத்திலே நின்று கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறான், ஆனபடியினாலே அவன்தான் உபாயம் என்று போன ஸ்லோகத்தில் சொன்னபடி ஒரு நிலை வருகிறது. அதற்கடுத்தது இந்த ஸ்லோகத்திலே அதற்கும் மேற்பட்ட ஒரு நிலை. நாம் பகவானிடம் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுவதற்கு எந்த ஆச்சாரியனை வரித்து அவருடைய துணையினாலே பண்ணி கொண்டோமோ அந்த ஆச்சாரியன் தான் நமக்கு உபாயமாகிறான். அவன் யாரை உபாயமாக்குகிறான் என்பதெல்லாம் அவன் விட்ட வழி. ஆகையினாலே பகவான் உபாயம் என்கிற எண்ணம் கூட இவர்களுக்கு இல்லாமல் போகிறது.
ஆச்சாரியனே கதி என்று இருக்கிறார்கள். அது இன்னும் உயர்ந்த நிலையாகிறது. இதனுடைய விளக்கம் இது பிரகாசிகா வியாக்கியானத்தில் இருக்கிற வாக்கியங்கள். மற்ற பிரபன்னர்கள் என்றால் சரணாகதர்கள், அடைக்கலம் புகுந்தவர்கள். மற்ற என்பது இந்த ஆச்சாரிய நிஷ்டை இல்லாமல் வேறு வழியாக சரணாகதி பண்ணி கொண்டவர்கள், உன்னையே உபாயமாக கொண்டவர்கள், பகவான் தான் உபாயம் என்று கருதுகிறவர்கள். நாம் போன ஸ்லோகத்திலேயே பார்த்தோம். சரணாகதி கூட உபாயம் இல்லை, இது ஒரு வியாஜம்தான். பகவானை அடைவதற்கு பகவானே உபாயமாகிறார் என்று. ஸ்வப்ராப்தே ஸ்வயமேவ சாதனதயா ஜோகுஷ்யமான ஸ்ருதௌ என்று தன்னை அடைவதற்கு தானே உபாயமாக இருப்பவன் என்பதுதான் அடிக்கடி வேதத்திலே பேசப்படுகிற விஷயம். அதுதான் ரகசியத்ரய சாரத்தின் சாரம். அதுதான் திரமிடோப உபனிஷத்தின் சாரமும் கூட. திருவாய்மொழியிலையும் அதைத்தான் சொல்லி இருக்கிறார், தன்னை அடைவதற்கு தானே உபாயமானவன் என்று. இதை புரிந்து கொண்டு பகவானையே உபாயமாக விரிப்பவர்கள் மற்ற பிரபன்னர்கள். இவர்களோ இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோமே சில பிரபன்னர்கள் ஆச்சாரிய நிஷ்டர்கள் என்று, அவர்களோ உன்னிடமும் உபாயத்துவ புத்தி பண்ணுவதில்லை. பகவான் உபாயம் என்கிற எண்ணத்தையும் விட்டு விடுகிறார்கள். பின்ன இவர்கள் யாரை உபாயமாக கருதுகிறார்கள் என்றால், ஆச்சாரியனே உபாயமும் உபேயமும் என்றிருக்கிறார்கள். நமக்கு பகவத் பிராப்திக்கு உபாயமாக இருக்கிறவன் ஆச்சாரியன். அது மட்டுமில்லை, அதற்கும் ஒருபடி மேலே நமக்கு உபேயமும் கூட ஆச்சாரியன் தான். நாம் பெறப்போகிற பலனும் கூட இந்த ஆச்சாரிய அனுகிரகம் தான். நாம் உபாயானுஷ்டானத்துக்கு பிறகு அனுவர்த்திக்கிற விருத்தியும் கூட இந்த ஆச்சாரியனுடைய கைங்கரியம்தான் என்று சரமோபாயமாக இந்த ஆச்சாரியனை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் சிறந்தவர்களாக ஆகிறார்கள். இந்த ஆச்சாரியனுக்காக, இந்த ஆச்சாரியன் மூலமாக இப்பொழுது நடந்தேறியது என்று சொல்லும் பொழுது ஆச்சாரியனே உபாயமும் உபேயமும் ஆகிறான். அந்த நிலைக்கு வந்தவர்கள் இந்த ஆச்சாரிய நிஷ்டர்கள் என்கிற பிரபன்னர்கள். முக்தவதே சாதனத்துவம் என்ற இடத்திலே முக்தவது என்று ஒரு பதம் இருக்கிறது. முக்தாத்மாக்கள் போலே இருக்கிறார்கள் என்று. இந்த நிஷ்டையை பெற்றவர்கள் பூலோகத்திலே வாழ்ந்தாலும் கூட, பத்த ஜீவர்களாக இருந்தாலும் கூட, தங்களுடைய மனப்பாங்கினாலே முக்தாத்மாக்கள் போலே ஆகிவிடுகிறார்கள். முக்தாத்மாக்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், பகவத் அனுபவம் பண்ணுவார்கள். பகவானுக்கு எவ்வளவு ஆனந்தமோ அவ்வளவு ஆனந்தத்தை இவர்களும் பெறுவார்கள். அவர்கள் மறுபடியும் பகவானை சாதனமாக கொண்டு உபாயானுஷ்டானம் பண்ண போவதில்லை. பத்தாத்மாக்களாக இதற்கு முன் இருந்த தசையிலே அவற்றையெல்லாம் பண்ணி ஆயிற்று. அதன் பலன் கிடைத்து இப்பொழுது முக்தாத்மாக்களாக ஆகி இருக்கிறார்கள். அவர்கள் பகவானை உபாயமாக கருதுவதில்லை. அந்த நிலையை தாண்டி வந்தாயிற்று. பலன் கிடைத்தாகிவிட்டது. ஆனால் பகவானை பலனாக கருதுகிறார்கள். பகவானைத்தான் தாங்கள் பத்த தசையிலே அனுஷ்டித்த உபாயத்துக்கு பலன் அது இப்பொழுது கிடைத்திருக்கிறது. பகவானைத்தான் அனுபவிக்கிறார்கள். சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஷ்டிதேதி என்று இவன் தான் விபஷ்டித். இவனோடு கூட பகவானும் இரண்டு பேரும் சமமான ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பகவானை பத்த தசையிலே உபாயமாக பற்றினதனுடைய பலன் இப்போது கிடைத்து விட்டது என்கிற காரணத்தாலே
முக்தாத்மாக்கள் விஜஹ முக்தவத் சாதனத்துவம் என்று சொன்னால் போலே சாதனத்துவத்தை விட்டு விடுகிறார்கள். பகவானுடைய சாதனத்துவத்தை இதற்கு முன் வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது பலன் கிடைத்த பிறகு, பலன் கிடைத்து விட்ட காரணத்தினாலேயே சாதனத்துவத்தை விட்டு விடுகிறார்கள். அது முக்தாத்மாக்கள் பண்ணுவது. அந்த காரணத்தாலே அவர்களுக்கு இனி சாதனம் தேவையில்லை என்று. ஆனால் இவர்கள் இருக்கிறார்களே, முக்தவது என்று முக்தாத்மாக்களுக்கு சதுரசர்களாக இந்த ஸ்லோகத்திலே வர்ணிக்கப்படுகிறவர்கள் ஆச்சாரிய நிஷ்டர்கள். இவர்கள் வேறொரு காரணத்தாலே பகவானுடைய சாதனத்துவத்தை விட்டு விட்டார்கள். இவர்களுக்கு இன்னும் பலம் கிடைக்கவில்லை, அந்த காரணம் இல்லை. இவர்கள் பகவானுக்கு பதிலாக ஆச்சாரியனை பற்றி கொண்டு விட்டார்கள். ஆச்சாரியன் தான் தனக்கு உபாயம். அவன் எப்படி நம்மை பகவானிடம் சேர்ப்பிப்பான் என்பதெல்லாம் நமக்கு பொழுது கருத்திலே கிடையாது. அந்த சுமையையும் ஆச்சாரியனிடம் போட்டாயிற்று. என்னை கேட்டால் ஆச்சாரியனிடம் சொல்லுகிறான், ஆச்சாரியன் தான் எனக்கு உபாயம். அவர் எந்த உபாயத்தை வைத்துக் கொண்டு பகவத் பிராப்தியை ஏற்படுத்தி தந்தாலும் சரி, அது அவர் பாடு. என்னை கேட்டால் யார் உபாயம் என்று கேட்டால், நான் ஒரு ஆசிரியத்திருக்கிறேனே ஒரு ஆச்சாரியனை, அவர்தான் உபாயம் என்று பற்றி கொண்டு விட்டேன் என்று சொல்வான். அது அந்த விதத்திலே காரணம் என்னவோ வெவ்வேறாகத்தான் இருக்கிறது. முக்தர்கள் சொல்லுகிற காரணம் வேறு, ஆச்சாரியனிடம் சொல்லுகிற காரணம் வேறு. ஆனால் எதற்கு காரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? பகவானுக்கு உபாயத்துவம் கிடையாது என்று முக்தர்களும் விட்டு விட்டார்கள், பகவானுக்கு உபாயத்துவம் வேண்டாம் என்று இந்த ஆச்சாரிய நிஷ்டர்களும் விட்டு விட்டார்கள், வெவ்வேறு காரணங்களாலே. விஜஹதஹ முக்தவத் சாதனத்வம். இவர்கள் முக்தவது, முக்தர்கள் போலே. முக்தர்கள் போலே என்பதை இந்த ஒரு அம்சத்தில் மட்டும்தான், அதாவது சாதனத்துவ தியாகம் என்பதில் மட்டும்தான் என்பதில்லை. இவர்கள் பல அம்சங்களிலே முக்தர்கள் போலே இருக்கிறார்கள் இந்த ஆச்சாரிய நிஷ்டர்கள். எப்படி என்றால், முக்தர்கள் தாவகர்கள் எனப்படுபவர்கள், அதாவது பகவானுடைய விசேஷ அபிமான பாத்திரங்கள் ஆனவர்கள். அதனால்தான் பகவானை பகவானோடு கூட ஆனந்தமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முக்தானந்தம் பகவானை சேர்ந்தவர்கள். நித்திய சூரிகளோடு கூட அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்து மகானந்தத்தை அனுபவிப்பதனாலே பகவானை சேர்ந்தவர்கள் தாவகர்கள். அதே மாதிரிதான் இந்த ஆச்சாரிய நிஷ்டர்களும் தாவகர்கள் என்று உன்னுடைய விசேஷ அபிமான விஷய பூதர்களாக இருக்கிறார்கள். அதே போல முக்தர்கள் த்வத்கைங்கர்ய பிரவண மனசஹ என்றிருக்கிறார்கள். பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவதிலேயே ஈடுபாடு கொண்டவர்கள். முக்தர்கள் பண்ணுகிற காரியம் பகவத் கைங்கரியம் தான் என்று ஆழ்வார்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய மன்னி ஒழிவிலா அடிமை செய்ய வேண்டு நாம். எந்த லோகத்திலே கைங்கரியம் பண்ணும் பொழுது ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்ன முடிவதில்லை. முக்தாத்மாவான பிறகு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி நிரபராத கைங்கரியத்தை பண்ண முடிகிறது என்று. அடுத்ததாக முக்தர்கள் பகவானுடைய குணாஸ்வாதங்கள்னாலே கிறக்கம் கொண்டவர்கள். பகவானுடைய குணங்களை ருச்சித்து ருச்சித்து முக்தர்கள் எப்படி ஆனந்தம் பெறுகிறார்கள் என்பதை உபனிஷத் சொல்லும் பொழுது பகவானை மட்டும் அனுபவிப்பதில்லை, பகவானுடைய குணங்களையும் அனுபவிக்கிறார்கள் என்று. பரபிரம்மமானது நிர்குணம் என்று ஒரு சாரார் சொல்ல போக, அதற்கு நேர் விபரீதமாக பரபிரம்மம் மட்டும் அனுபாவியமில்லை, பரபிரம்மத்தினுடைய குணங்களும் பரபிரம்மம் போல அனுபாவியமாக இருக்கிறது. முக்தி தசையிலே சர்வான் காமான் சஹா என்ற இடத்திலே காமம் என்பதற்கு கல்யாண குணங்கள் என்றுதான் அர்த்தம் எழுதுகிறார்கள்.
பகவானுடைய கல்யாண குணங்களை ஆஸ்வாதம் பண்ணி கொண்டே இருக்கிறான் முக்தாத்மா. தஹர வித்யா என்ற ஒரு பிரம்ம வித்யை சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லும் பொழுது ஹிருதயத்துக்குள்ளே சூக்ஷ்மமான ஆகாசம் என்று ஒன்று இருக்கிறது, அந்த ஆகாசத்துக்குள்ளே ஒன்று இருக்கிறது, அதுதான் அன்வேஷ்டவ்யம் என்று சொல்லுகிறதே. அது என்ன என்றால் இதற்காக பிரம்மசூத்திரங்களே உண்டு. ஹிருதயத்துக்குள்ளே ஆகாசம் என்று சொன்னதுதான் பரமாத்மா, அதற்குள்ளே இருப்பதை நாம் தேட வேண்டும் என்று சொல்வது அந்த பரமாத்மாவினுடைய கல்யாண குணங்கள் என்று. ஆகா, முக்தாத்மாவானவன் பரமாத்மாவை மட்டும் அனுபவிப்பதில்லை, பரமாத்மாவினுடைய குணங்களையும் அனுபவிக்கிறான் என்று பல இடங்களிலே சொல்லி இருப்பதனாலே தைத்திரியத்திலே இருக்கிறது, சாந்தோக்கியத்திலே இருக்கிறது, பிரம்மசூத்திரங்களிலே இருக்கிறது, அதனாலே ஸ்ரீவாட்டியாதிகளிலே இருக்கிறது. முக்தர்கள் பகவத்குண ஆஸ்வாத முக்தர்கள் என்பது. அதே போலத்தான் இவர்களும் முக்தர்கள் போலே பகவத்குண ஆஸ்வாத மக்தர்களாக இங்கேயே ஆகிவிடுகிறார்கள். முக்தர்கள் பகவானிடமும் சாதனத்துவத்தை விட்டொழித்தவர்கள். ஏனென்றால் சாதனமே இனி அவர்களுக்கு தேவையில்லை, பலம் கிடைத்து விட்டது. முக்தர்கள் துவச்சேஷத்துவ ஸ்வரச ரசிகர்கள். பகவானுக்கு தாங்கள் சேஷர்கள் என்கிற அடிமையை ஸ்வரசமாக ரசித்துக் கொண்டிருப்பவர்கள். சேஷத்துவத்திலே ரசம் கிடைக்குமா என்ன என்று இந்த ஞாச திலகத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் ஏதாவது ஒரு சர்ச்சையை பண்ணி அதற்கு சமாதானம் சொல்வதாக அனுபவிப்பது, ரசிப்பது, அது ஒரு வகை. இந்த ஸ்லோகத்திலே எது சர்ச்சைக்கு விஷயம் என்றால் இது சேஷத்துவத்தை ரசிக்கிறார்கள் என்று. சர்ச்சை பண்ணுகிற பூர்வபக்ஷி என்ன கேட்கிறான்? நாம் உலகில் கண்கூடாக பார்ப்பது என்ன என்றால் எவனுமே தன்னுடைய சுவாதந்திரியத்தை ரசிப்பானே தவிர இன்னொருவனுக்கு பரதந்திரனாக இருந்து சேஷத்துவத்தை ரசிப்பது கிடையாது. ஆனால் முக்தாத்மாக்களுக்கு கூட சேஷத்துவம் விட்டு போகாது என்று சொல்லுகிற நீங்கள் அவனுக்கு ஆனந்தம் இருப்பதாக எப்படி சொல்ல முடியும்? அவன் அங்கே போனாலும் சேவகன்தான், அங்கே போனாலும் கிங்கரன் தான், அவன் பகவானுக்கு கைங்கரியம் தான் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் சொன்னார், இந்த உலகத்திலே சேவகனாக இருப்பவன், கிங்கரனாக இருப்பவன், இன்னொருத்தனுக்கு அடிமைப்பட்டவனாக இருப்பவன் முழு ஆனந்தத்தையும் அனுபவிப்பதில்லை என்பது கண்கூடாக இருப்பதாலே இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்கிறார்கள் பூர்வபக்ஷிகள். அதற்கு பிரமாண வச்சனங்களையும் காட்டுகிறார்கள். சேவா ஸ்வவிருத்திராக்யாதா என்று ஒரு வச்சனம் இன்னொருத்தனுக்கு சேவை பண்ணுவது என்பது கீழான தொழில், அதை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறது. சர்வம் பரவசம் துக்கம் சர்வம் ஆத்மவசம் சுகம் என்று ஒரு வச்சனம் இருக்கிறது விஷ்ணு புராணத்திலே. பொதுவாக சொல்ல போனால் எதெல்லாம் தன்னுடைய வசத்திலே இருக்கிறதோ அது நமக்கு சுகத்தை அளிக்கிறது, எதற்கெல்லாம் இன்னொருத்தனை நாம் நாட வேண்டி இருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு துக்கத்தை அளிக்கிறது. சுகம் வேண்டுமென்றால் எல்லாம் தன்வசமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று உலகத்தில் இருக்கிற அனுபவத்தை வடித்து கொடுத்திருக்கிறார் மார். அப்படி இருக்கும் பொழுது என்று பகவானுக்கு அடிமைப்பட்டிருப்பதிலேயே ஆனந்தம் காண்கிறார்கள் என்று சொல்வது முரணாக இருக்கிறது. அடிமைப்பட்டிருப்பது என்பதே ஆனந்தம் காண்பதற்கு விபரீதமானதுதான் என்ற ஒரு சர்ச்சை இங்கே உண்டு. இந்த சர்ச்சை வேதார்த்த சங்கிரகம் முதலிய கிரந்தங்களிலேயும் சர்ச்சிக்கப்பட்ட சர்ச்சை. அதற்கு என்ன சமாதானம்? இந்த சமாதானம் வேதார்த்த சங்கிரகத்திலும் இருக்கிறது, ரகசிய திரைசாரத்திலும் இருக்கிறது. பகவான் நமக்கு ஆத்மா. நாம் எப்படி இந்த சரீரத்துக்கு ஆத்மாவோ அதே போல பகவான் நம்ம சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் சேர்ந்து ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு கைங்கரியம் பண்ணுவது என்பது எப்படி நமக்கு வசப்பட்டிருப்பது நமக்கு துக்கத்தை கொடுக்காதோ
அதே மாதிரி நம்முடைய ஆத்மாவான பரமாத்மாவுக்கு நாம் வசப்பட்டிருப்பது என்பது சுகத்தை தான் தரும், துக்கத்தை தராது. சர்வம் பரவசம் துக்கம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் பர என்றால் நம்ம ஆத்மாவாக இல்லாத இன்னொருத்தன் என்றது. நம்ம ஆத்மாவாக இல்லாத இன்னொருத்தனுக்கு வசப்பட்டிருப்பதுதான் நமக்கு கஷ்டம் தருமே தவிர, நம்ம ஆத்மாவாக இருப்பவனுக்கு இங்கே பரமாத்மா நம்முடைய அந்தர்யாமியாக ஆத்மாவாக இருக்கிற காரணத்தாலே, நாமேயாக அவன் இருக்கிற காரணத்தாலே, சரீர பாவத்திலே அவனுக்கு அடிமை செய்வது என்பது அவன் பிறனாக இல்லாத காரணத்தினாலே சுகாவகமாக இருக்கிறது என்று. இப்படி நம்முடைய அந்தர்யாமிக்கு, நம்முடைய அந்தராத்மாவுக்கு சேஷத்துவ விருத்தி பண்ணுவது ரசத்தை தருகிறது என்று. அவனே ரசன் என்று பெயர் கொண்டவன். ரசோ வைசஹ ரசக்யேவாயம் லப்த்வானந்தி பவதி. அந்த ரசன் என்கிற பெருமாளை அடைந்து இவன் ஆனந்தியாக ஆகிறான். அவனுக்கு சேஷ விருத்தி பண்ணுவது ஸ்வரசமாக ராசிக்கியத்தை நமக்கு ஏற்படுத்துவது. ஸ்வரசரசிகாக என்பதற்கு இப்பொழுது ஞாச பிரகாஷிகா பந்தி. நீ சேஷி, இது அந்த பந்தி இல்லை. இது வியாக்கியான பக்தி இல்லை, இது விளக்கம். நீ சேஷி, யாருக்கு சேஷி என்றால் சர்வசேஷி, உனக்கு எல்லாருமே சேஷர்கள் தான். துவச்சேஷத்துவம் என்பது யாருக்கு இருக்கிறது என்றால் யாருக்கு இல்லை, எல்லாருக்கும் தான் இருக்கிறது. ஆனால் என்ன வித்தியாசம் என்றால், எங்களிலே பல பேர் அதை ஸ்வரசமாக ரசிப்பதில்லை, பகவத் சேஷத்துவத்தை ரசிப்பதில்லை, வேறு ஏதோ அந்நிய வியாபிருத்தராக போகிறார்கள், இந்திரியங்களுக்கு விஷய சுகத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அதிலேதான் ரசம் கிடைக்கிறது என்று. ஆனால் இந்த ஆச்சாரிய நிஷ்டர்களான பிரபன்னர்கள் எல்லாருக்கும் போலே தங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த துவச்சேஷத்துவம் என்பதை ஸ்வரசமாக ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதிலேயே இன்பம் காணுகிறார்கள். அதற்கு கூட அந்த ஆச்சாரிய அனுகிரகம் காரணமானபடியினாலே மற்ற சரணாகதர்கள் துவச்சேஷத்துவ ரசிகாக ஆவதை விட ஆச்சாரியானுகிரகம் பெற்ற சரணாகதர்கள் துவச்சேஷத்துவ ஸ்வரச ரசிகர்களாக ஆகிறார்கள். சேஷத்துவத்தில் கூட ரதி காண முடியும். அடிக்கடி ஸ்ரீபாஷ்யக்காரர் இதை பற்றி பேசுவார். கத்தியத்திலேயும் கூட அசேஷ சேஷதைக ரதி ரூப நித்திய கிங்கரா என்று. சேஷதைக ரதி, தான் சேஷனாக இருப்பதிலேயே இன்பம், ஆனந்தம் காணுகிற நிலை நமக்கு வரும். இப்பொழுது இருக்கிற இந்த பந்தி தான் ஞாசதிலக பிரகாஷிகா பந்தி. உனக்கு செய்யும் சேஷ விருத்தியானது உன் அடியார் பக்கலிலே வெள்ளமிட்டாலன்றோ பூர்த்தியாகிறது என்று. உன்னுடைய சேஷத்துவத்தை ஸ்வரசமாக ரசிக்கிறவர்கள் ஆச்சாரிய நிஷ்டர்கள் என்று சொன்னால் என்ன கருத்து என்றால், இவர்களோ ஆச்சாரிய நிஷ்டர்கள், அதனாலே ஆச்சாரியனையே உபாயமாக நினைப்பவர்கள் ஆச்சாரியன் பக்கலிலேயே பொறுப்பை போட்டு விட்டார்கள். அவர் இவர்களுடைய ஆத்மாவை பெருமாளுக்கு சமர்ப்பித்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை துவச்சேஷத்துவ ஸ்வரசரசிகாக என்று எப்படி சொல்லலாம் என்றால், அதற்கு ஒரு உபபாதன பிரகாரம், உனக்கு செய்யும் சேஷவிருத்தியானது உன் அடியார் பக்கலில் வெள்ளமிட்டால் அன்றோ, பகவத் தாசர்களுக்கும் சேஷனாக ஆக்கி அது பிரவகித்தால் அல்லவா. சேஷவிருத்தி என்பது கரை புரண்டு ஓடும் பொழுது பிரவகித்து பாகவத சேஷத்துவத்தையும் தன்னுள் அடக்கி அப்பொழுதுதான் பூர்த்தியாகிறது. சேஷத்துவ காஷ்டாம் அபஜதி, சேஷத்துவத்தினுடைய முடிவு எல்லை என்பது பாகவத சேஷத்துவத்திலே தான் இருக்கிறது.
அதனால்தான் அதற்கு புருஷார்த்த காஷ்டா என்று பெயர் வைத்தார். ஆகையினாலே துவச்சேஷத்துவ ஸ்வரச மனசக என்பது ஆச்சாரிய நிஷ்டர்களுக்கு அதிகமாக பொருந்துகிறது. பகவத் சேஷத்துவத்தோடு நிற்காமல் வெள்ளமிட்டு அது பாகவத சேஷத்துவத்தின் வரைக்கும் போகும் பொழுது அவர்கள் துவச்சேஷத்துவ ஸ்வரசரிகாக என்று மிகவும் பொருத்தமாக ஆச்சாரிய நிஷ்டர்கள் ஆகிறார்கள். இங்கே சொன்ன 8 கடைசியாக 8வது இப்பொழுது சூரயோமே ஸ்வதந்தாம் என்கிற இடத்தில் இருக்கிற சூரயா என்கிற பதம். இவர்கள் சூரிகளாக இருக்கிறார்கள். பொதுவாக சூரிகள் என்பதை நித்திய சூரிகளுக்கு சொல்வது வழக்கம். அனந்தன், கருடன், விஷசேனன் முதலியவர்கள் சதா பஷ்யந்தி சூரயக என்று வேதமே அவர்களை சூரியகா என்ற இதே பதத்தாலே சொல்லுகிறது. இப்பொழுது அவர்களோடு இவர்களும் சேர்ந்து கொண்டு விட்டார்கள். அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தவை என்பது இதுதான். நித்திய சூரிகளுடைய திரளிலே புகுந்து வாசிராமல் ஆகிவிட்டார்கள் இவர்கள். இவர்களும் சூரிகளாகிறார்கள். முக்தாத்மாக்கள். ஆனால் முக்தாத்மாக்கள் போல் இருக்கிற இவர்களும் சூரிகள். சூரிகள் என்றால் இங்க ஞாசத்திலக்க பிரகாசிக்கையிலே சொன்ன வார்த்தை மிக்க ஞானிகள் என்று. ஞானம் சங்குச்சிதமாக இருக்க பெறாமல் மேன்மேலும் விகசிதமாக பெற்றவர்கள் பூர்ண விகாசம் அடையும் பொழுது முக்தாத்மாக்கள் ஆகிறார்கள். சற்று விகாசம் அடையும் பொழுதே சூரிகளாக ஆகிறார்கள். சூரிகள் என்றால் வித்வான்கள், புலவர்கள், ஞானிகள். ஞானம் மிகுந்ததால் அல்லவா ஆச்சாரியனை ஆசிரியித்து ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி இருக்கிறார்கள். ஆச்சாரிய நிஷ்டர்கள் எல்லாருமே ஒரு வகையில் சூரிகள் தான். அதற்கான ஞானம் இருந்ததால் அல்லவா இவர்கள் ஆச்சாரிய சமாசிரயணம் பண்ணி, அதாவது அவரிடம் சென்று சேர்ந்து அவர் மூலமாக தங்கள் ஆத்ம சமர்ப்பணத்தை பண்ணி இருக்கிறார்களே, இவர்கள் சூரிகள் தான். சூரையோமே ஸ்வதந்தாம், எனக்கு இந்த சூரிகள் இனிக்கட்டும். என்னுடைய மனோபாவமானது இப்படிப்பட்ட சூரிகள் இடத்திலே இன்பத்தை காண்பதாக ஆகட்டும். இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே ஆச்சாரிய நிஷ்டை என்பதை பற்றி பேசினோம். அந்த ஆச்சாரிய நிஷ்டை உடையவர்களுடைய சிறப்பை 8 விதமாக பார்த்தோம். அடுத்ததாக ஆச்சாரிய நிஷ்டை என்றால் என்ன என்பதை இந்த ஞாசத்திலக்க பிரகாசிகா வியாக்கியானம் தெரிவிக்கிறது. சிஷ்யனுக்காக உபாயானுஷ்டானம் பண்ணுகிற ஆச்சாரியனை ஆசிரயிப்பதே ஆச்சாரிய நிஷ்டை என்று. ஆச்சாரிய நிஷ்டை சிஷ்யனுக்கு இருக்கிறது. ஆச்சாரிய நிஷ்டை என்பதாலே நாம் எதை அறிகிறோம் என்றால், இந்த சிஷ்யனுக்காக ஒரு ஆச்சாரியன் உபாயானுஷ்டானம் பண்ணுகிறானே, உபாயானுஷ்டானம் என்றால் பரநியாசம் பண்ணுவிக்கிறானே, அந்த ஆச்சாரியனை இவன் ஆசிரயிக்கிறானே, சென்று சேர்கிறானே, அதுதான் ஆச்சாரிய நிஷ்டை என்பது. வழக்கம் போல எல்லா ஞாசத்திலக்க ஸ்லோகங்களிலேயும் பண்ணுவது போல இந்த ஸ்லோகத்தின் வியாக்கியானத்திலேயும் லோகாச்சாரியருடைய சுத்தியை காண்பிக்கிறார். பல விஷயங்களிலேயும் தேசிக சம்பிரதாயமும் தென்னாச்சாரிய சம்பிரதாயமும் அவர்களிலே பூர்வர்கள், அவர்களுடைய சம்பிரதாயமும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. லோகாச்சாரியருக்கு பிற்பட்டவர்கள் தான் அதையும் மாற்றி வேறு விபரீதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த பிரகாசிகா வியாக்கியானத்தினுடைய திரண்ட கருத்து. அதனாலே ஞாசத்திலக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் தேசிகனுடைய கொள்கையை சொல்லிவிட்டு லோகாச்சாரியரும் இதையே தான் சொல்லி இருக்கிறார் என்பதை காண்பிப்பது வழக்கமாயிருக்கிறது. இன்றைக்கு லோகாச்சாரியருடைய வேறொரு கிரந்தத்திலிருந்து, அந்த கிரந்தத்தின் பெயரே அர்த்த பஞ்சகம் என்பது. பல ஸ்லோகங்களிலே பல கிரந்தங்களிலிருந்து எடுத்து காட்டுகிறார். இன்றைய ஸ்லோகத்துக்கு அர்த்த பஞ்சகம் என்கிற ரகசிய கிரந்தத்திலிருந்து மேற்கோள். ஆச்சாரியாபிமானமாவது இவனுக்காக தான் உபாயானுஷ்டானம் பண்ணி ரட்சிக்க வல்ல பரமதயாளுவான
மகாபாகவதன் அபிமானத்திலே ஒதுங்கி இவனுக்காக, இந்த சிஷ்யனுக்காக தான் ஸ்வயமாக உபாயானுஷ்டானம் பண்ணி பரநியாசம் என்கிற சகிருத் கர்த்தவியமான ஒரு கடமையை அனுஷ்டித்து ரட்சிக்க வல்ல, இவனை காப்பாற்றுவதற்கு சமர்த்தனான பரம தயாளுவான மிகவும் காருணிகனான ஒரு மகாபாகவதன் இங்கே இவனுக்கு ஆச்சாரியனாக இருப்பவன். இவன் பண்ண வேண்டியது என்ன என்றால், அவனுடைய அபிமானத்திலே ஒதுங்கி, அவன் இவனை தன்னவன் என்று சேர்த்து கொண்டு விட்டானே, தன்னுடைய சிஷ்யன் என்று அபிமானம் பண்ணிவிட்டானே, அதிலே இவன் ஒதுங்கி அந்த நிழலிலே தங்கி வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே என்று சொல்லுகிறபடியே ஆண்டாள் என்ன பண்ணாள், அவளுடைய தந்தையாரான பெரியாழ்வாரிடம் ஒதுங்கி விட்டாள். அவருடைய அபிமானத்திலே ஒதுங்கி விட்டாள். வில்லிபுதுவை விட்டு சித்தன் வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே என்று அவர் வல்ல அருகமான பரிசு பலத்தை வருவிப்பரேல் பெற்று கொடுப்பாரானால் அது காண்டும், அதை நாங்கள் பார்ப்போம். அந்த அளவுக்கு பெரியாழ்வாரினுடைய அபிமானத்திலே ஆண்டாள் ஒதுங்கினாள். அதுபோல நாம் நம்முடைய ஆச்சாரியருடைய அபிமானத்திலே ஒதுங்கிவிட வேண்டும். சகல பிரவிற்த்தி நிவர்த்திகளையும் அவனிட்ட வழக்காக்குகை. நாம் பண்ணுகிற எல்லா காரியங்களையும், பிரவிற்த்தி ரூபமான காரியங்கள், கைங்கரியங்கள் பண்ணுவது, கோவிலுக்கு போவது, அர்ச்சனை பண்ணுவது, இவை நிவிருத்தி ரூபமான காரியங்கள். இதை தவிர்ப்பது, நிஷித்த பதார்த்தங்களை சாப்பிடாமல் இருப்பது முதலியவை நிவிருத்தி ரூபமான கைங்கரியங்கள். இப்படி சகல பிரவிற்த்தி நிவர்த்திகளையும் அவனிட்ட வழக்காக்குகை. நம்முடைய ஆச்சாரியரு அவன் என்பது இங்கே ஆச்சாரியனை சொல்லலாம். ஆச்சாரியன் இட்ட வழக்காக தன்னுடைய பிரவர்த்தி நிவர்த்திகளை ஆக்கிக் கொள்பவன் இருக்கிறானே, அவன்தான் ஆச்சாரிய அபிமானம் பெற்றவன். அப்படி பெற்றால் அவனுக்கு பகவானுடைய அபிமானமும் அதிகமாக வருவதாலே பகவானை சேர்ந்தவனாக ஆகிறான். தாவகா என்று சொல்லும்படியாக கடைசியிலே இந்த வியாக்கியானத்திலே இந்த ஸ்லோகத்தை போன ஸ்லோகத்தோடு முடிச்சிடுகிறார். போன ஸ்லோகத்திலே ஸ்ரீரங்கேஸ்வரயா வதாத்மனிஜ தத்வத் பாரதந்திரியோசிதா என்று ஒரு பாதம் இருந்தது. ஸ்ரீரங்கேஸ்வரனே, எங்களுடைய பாரதந்திரியம் இருக்கிறதே, உனக்கு பரதந்திரனாக இருப்பது என்பது தொத் பாரதந்திரியம், உனக்கு அதீனமாக இருத்தல் என்பது யாவதாத்ம நியதமாக இருக்கிறது. இந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் இந்த பாரதந்திரியம் நீங்காது. சில பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், மோட்சம் அடைவது என்றால் தானே சுதந்திரனாக ஆகிவிடுவது, பகவத் பாரதந்திரம் அங்கே நீங்கிவிடும் என்று. அது கிடையாது. பகவத் பாரதந்திரம் என்பது இவனுக்கு ஸ்வரூப சித்தம். அது என்றைக்குமே நீங்காது. அவன் பகவத் பரதந்திரனாக இருந்து கொண்டே மோக்ஷானந்தம் என்ற மகானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் பகவானுக்கு சமமாக. அதனாலே இந்த தொத்பாரதந்திரம் என்பதானது யாவதாத்ம நியதமாக இருக்கிறது. இந்த ஆத்மா உள்ளளவும் இந்த பகவத் பாரதந்திரமும் இருக்கிறது. அதற்கு உச்சிதமாக இருக்கிறது இந்த உபாயானுஷ்டானம் என்பது என்று போன ஸ்லோகத்திலே சொன்னாரே, அது எப்படி பாரதந்திரத்துக்கு உச்சிதமாக இருக்கிறது? பிரபன்னர்கள் பகவத் பாரதந்திரத்துக்கு உச்சிதர்களாக எப்படி விருத்தி கொள்கிறார்கள் என்பதை இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. இதனால் உபாயானுஷ்டானமானது, இது பிரகாசிகா சுக்தி, அத்தியந்த பாரதந்திரத்துக்கு மிக்க உச்சிதமானது என்று தெளிவாகிறதென்றோ. போன ஸ்லோகத்திலே இந்த வரி சொல்லும் பொழுது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டோம்.
நம்முடைய ஸ்வரூபத்துக்கு இது உச்சிதமா இல்லையா என்று சில பேர் உச்சிதம் இல்லை என்று சொன்னார்கள். இப்பொழுது பாரதந்திரத்துக்கு இது உச்சிதம்தான் என்பது இந்த ஸ்லோகத்தை பார்த்த பிறகு மிகவும் ஸ்பஷ்டமாகிறது. ஏனென்றால் கைங்கரிய பிரவண மனசா என்றும் ஸ்வரச ரசிகாக என்றும் இங்கே பகவானுக்கு பரதந்திரனாக இருப்பதற்கு உச்சிதமாக இவனுடைய விருத்தியை இந்த ஸ்லோகம் வர்ணிக்கிறது. அதனாலே பாரதந்திரியோச்சிதமான பிரபத்தி என்று சொன்னதாகிறது. இவ்வாறாக 11வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டோம். அடுத்தது 12வது ஸ்லோகம், சற்று பெரியதான நீண்டதான ஸ்லோகம். அடுத்த வாரத்திலே பார்க்க போவது. ஸ்லோகத்தை ஒரு தடவை சேவித்து விட்டு நிறுத்திக் கொள்ளலாம். கல்பஸ்தோமேப்யபாஸ்தத்வதிதரகதயோ சக்தி பக்தி பூம்னா ரங்கேஷ பிராதிகூல்ய க்ஷபண பரிணமன் நிர்விகாதானுகூல்யா த்ராதாரம் த்வாமவேத்யாச்சரண வர்ணதோராத நிர்விக்னயந்தா त्वन्निक्षत्तात्मरक्षां प्रति रभसजुषः ஸ்வப்பிரவருத்திம் தியஜந்தி. மறுபடியும் ஸ்வப்பிரவருத்திம் தியஜந்தி என்கிற இடத்திலே சர்ச்சை உண்டு, சம்பிரதாய பேதம் உண்டு. அதை அடுத்த நாள் பார்க்க போகிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. श्रीमते निगमान्त महादेशिकाय नमः.